ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன். எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் vlog நிறையா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 ட்ரெஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நானே மெட்டீரியல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜியோவிலேருந்து ஒரு சில ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஆப்பில் இருந்து வாங்குறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த ஆப்பில் வாங்கினது இல்லை, அந்த ஆப் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க இப்போது அஜியோவில். அஜியோன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஏஜியோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸி, மீஷோவில் மட்டும்தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசான்லையும் வாங்கியிருக்கேன். ஸோ அஜியோவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதில் எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி காட்ட போகிற ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 4 ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன் அஜியோவில் இருந்து. ஆல்ரெடி இந்த ஆப்பில் நிறையா டைம் ட்ரெஸ் வந்து பார்த்துருக்கேன். பட் வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 800, 900, 1000 அந்த ரேஞ்சில் காட்டுற மாதிரி இருக்கும். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கும், அதில் கூப்பன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. இந்த டைம் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 400, 500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் நம்ம பைனோ கொடுக்கும் போது மொத்தமாக கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பைனோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் நிறையா வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 4 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், குர்த்தா செட் தான் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அஜியோ பார்த்தீங்கன்னா பேக்கிங் கவர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிராண்ட் நேம் இதில் வீடியோவில் தலைகீழாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் கவர் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த குர்த்தா செட் பார்த்துருவோம். ஒரு ரெட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மீஷோவில் இருக்க மாதிரியே தான். ஒரு சில கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரேட் கொடுத்து வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட குவாலிட்டியும் இருக்குது. பட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபுல் ரெட்டில் இந்த நெக் பார்ட்டில் மட்டும் யோக் பார்ட்டில் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டரி தான். ஸோ இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600, 700க்கு மேலே தான் இருந்துச்சு. பட் நான் பைனோ கொடுக்கும் போது அந்த கூப்பன்ஸ் அப்ளை பண்ணி நான் இது வந்து ஒரு 400 ருபீஸ் கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா தான். ஸோ இது வந்து சைட் ஸ்லிட் ஓப்பன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கே. பேக்கில் வந்து பிளெயினாக தான் இருக்குது. ஸோ இந்த நெக் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் போட்டு வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஹிப்பில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டன் மிக்ஸ்டான ரேயான் மாதிரி இருக்குது. ஆப்பில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். துப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிண்டட் பார்டர் மாதிரி இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்க மாதிரி இருக்குது இந்த பார்டர்.
அந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டால மல்டி கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி. வந்து வாஷ் பண்ணாலாம் ஃபேட் ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக பிரிண்டடில் தான் இருக்குது, டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி. ஸோ துப்பட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து மெரூன் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த குர்தா செட்டில். பட் வந்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஒயின் கலரில் இருக்குது, டார்க் பர்பிள் கலரில் இருக்குது, பர்பிள் கூட கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு மாதிரி ரெட்டு மெரூன் மாதிரி போட்டிருந்தேன். இது வந்து பர்பிள்லேயே ஒரு மாதிரி ஒயின் ஷேடு மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளாத் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஜார்ஜெட்லேயே ஒரு ப்ரீமியமான ஜார்ஜெட் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் குர்தா செட் தான் போட்டிருந்தேன். பட் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல் மட்டும்தான் வந்திருக்கு. ஒருவேளை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் சரியாக பார்க்காம விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்து வாங்குங்க. ஆப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேண்ட் மெட்டீரியல். ஸோ ஒரு மாதிரி கிரேப், சாட்டன் கிரேப் மாதிரி இருக்குது. பேண்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. அப் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜார்ஜெட்டில் இருக்குது, பட் நல்லா இருக்குது டிசைன். புட்டி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே டாட் டாட்டாக ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். பட் நான் ஆர்டர் பண்ண கலர் பார்த்திங்கன்னா மெரூன் கலர், பட் எனக்கு வந்தது வேறு கலர் வந்திருக்கு. ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, பட் வந்து கலர் வந்து வேறு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுன்னு தான் நினச்சேன், வந்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே ஜார்ஜெட்டில் புட்டி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடும் மட்டும் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும். ஸோ இதே கூட நம்ம ஒரு குர்த்தியாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேறு துப்பட்டா வாங்கிட்டு இதையும் அதையும் கூட ஒரு குர்த்தியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை குர்த்தியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இது துப்பட்டா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கானா. இதுக்கு முன்னாடி காட்டினது பார்த்திங்கன்னா பேண்ட். ஸோ இதோட ரேட் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். பட் நான் ஆர்டர் பண்ண கலர் வந்து வரல அப்படின்றதுனால இது வந்து நான் ரிட்டன் தான் பண்ண போகிறேன். இந்த கலர் வந்து எனக்கு செட் ஆகாது. ஸோ இது ரிட்டன் தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு பர்பிள் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு குர்தா செட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மெட்டீரியல், குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா நெக் பார்ட்டில் மட்டும் வேறு மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்பிள் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதே மெட்டீரியலில் ஸ்லீவ்லேயும் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்ட்ரெயிட் கட் கொடுத்தா தான். ஸோ சைட் ஸ்லிட் ஓப்பன் இருக்க மாதிரி. ஸோ
ஸோ இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கானா ஸோ கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி ரேயான் மிக்ஸ்டான காட்டன் மாதிரி தான் இருக்குது இதுவும். பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேண்ட் பார்த்திங்கன்னா சேம் அதே ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான். கீழெல்லாம் பார்டர் எதுவுமே கொடுக்கல பேண்ட்டு கீழே. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதே சிம்பிளாக கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பேண்ட்டில் அந்த பார்டர் வைக்கிறது தான் எனக்கு பிடிக்க மாட்டுது. பட் இந்த ட்ரெஸ்ஸோட பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது டீசெண்டாக. துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துப்பட்டா பார்த்திங்கன்னா ஒரு சிஃபான் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் ஒர்க் வச்சுருக்காங்க. கோல்டன் கலரில் சமோசா லேஸ் ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ துப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பர்பிள் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே அந்த பர்பிள் கலர் மேட்ச் பண்ணுங்கள் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த நெக் பேட்டர்னில் இந்த இடத்துல என்ன டிசைன் வச்சுருந்தாங்களோ அந்த டிசைன் வந்து இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த துப்பட்டா. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த அஜியோவில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கவர் மட்டும்தான் பேக்கிங் கவர். இது வந்து ரொம்ப பழைய கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கவர் அப்படி தான் இருந்துச்சு. பட் மீஷோவில் வரதுலலாம் புது கவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் குவாலிட்டி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க கவர். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி பேண்ட் துப்பட்டா இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி க்ரீன் பீகாக் ப்ளூ கலரில் வாங்கியிருந்த ஒரு குர்த்தி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இங்கே கோல்டன் கலரில் பார்டர் ஃப்ரண்ட் பார்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அதே வந்து ஸ்லீவ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான், சைடு ஓப்பன் இருக்க மாதிரி. ஸோ அந்த ஸ்லீவ்லேயும் நெக்லேயும் கொடுத்துருக்க டிசைன் வந்து இதில் டாப்பில் கொடுக்கல கீழே. ஸோ இது வந்து பிளெயினாக தான் இருக்குது. பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். கிளாத்து நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எல்லாமே அஜியோவில் நல்லா தான் இருக்குது. கவர் பேக்கிங் கவர் மட்டும்தான் கொஞ்சம் பழைய கவர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட ரேட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து எஸ் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக. பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் மாதிரி இல்லை, பலாசோ பேண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2249 போட்டிருக்கு. 2249 rupees போட்டிருக்கு. பட் நான் வாங்கின ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ பேண்ட் வந்து நல்லா பலாசோ பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ துப்பட்டாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில்க் மெட்டீரியலில் தான் இருக்குது, பனாரசி சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. துப்பட்டாவில் தனியாக ரேட்டு, பேண்ட்டில் தனியாக பில் போட்டிருக்காங்க. பில் எத்னிக் செட் உமன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2249 rupees போட்டிருக்காங்க. எல்லாமே சேர்த்து அந்த ரேட்டாக இல்லை துப்பட்டாவில் தனியாக டேக் கொடுத்துருக்காங்க, பேண்ட்டில் தனியாக டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது, வித்து குட்டியாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதில் அந்த டாசல் மாதிரி கொடுத்துருக்காங்க எண்டில். ஸோ ஒரு பனாரசி துப்பட்டா ஒன் சைட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் துப்பட்டா நல்லாயிருக்கு, குவாலிட்டி நேரில் நல்லாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு காட்டின ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ காட்டின அந்த பர்பிளும் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா துப்பட்டா கொஞ்சம் வித்து வந்து சின்னதாக இருக்குது, ஒன் சைட் மட்டும்தான் போட முடியும்.
இந்த துப்பட்டாலாம் ஒன் சைட் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஹைட்டு. ஸோ ஒரு பனாரசி துப்பட்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு இப்போ வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு என்னோட ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.